ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க கூலி இந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்காட்டி உங்களுக்கு என்னோட ரிவ்யூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ரஜினி சாருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். அது ஏன்னா அவர் தமிழ் சினிமாக்குள்ளே வந்து 50 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. 50 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் நம்ம மனசில் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவர் அந்த அச்சீவ்மெண்ட்டோட எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கார். ஸோ அதுக்கு தான் அந்த கிரெடிட். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய நல்ல படம் நடிக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது கூலி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன சொல்லி கேட்கிங்களா? நம்ம ரஜினி சாரும் நம்ம சத்யராஜ் சாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் நம்ம ரஜினி சார் ஒரு மேன்ஷன் எடுத்து நடத்திட்டு இருக்காருங்க. அப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு செய்தி வருது. என்னென்னா நம்ம சத்யராஜ் சார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ரஜினி சாருக்கு தெரியுது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து அவராக இறக்கல, அவரை யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ யார் கொண்டா, எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி நம்ம ரஜினி சார் மனசில் வருது. அவரே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்காரு. அப்போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அது என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணாது, நம்ம சத்யராஜ் சார் எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்லி அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா சொல்கிற படம் தான் கூலி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் ரஜினி சார் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அதை ரஜினி சாருக்குன்னு அந்த மாஸ் சீன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக எமோஷன்ஸாக நிறைய சீனில் இந்த படத்தை அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனாலே நீங்கள் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மர் ரஜினி சாரை பார்க்க முடியும். எனக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிச்சு. இன்னும் சிம்பிளாக சொல்லுவா, அந்த தேவாங்கிற கேரக்டர் அவரை தாண்டி வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாதான் நான் சொல்லுவேன். நான் அதையும் தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்க. ஷோபின் சாராக இருக்கட்டும், நம்ம அமீர் கான் சாராக இருக்கட்டும், அடுத்து உபேந்திரா சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், அடுத்து ஸ்ருதிகாஷன் மேமாக இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன சார் அது வில்லனாக அந்த ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வில்லன் ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். வயசாயிட்டுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா நம்பவே முடியல, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். அவர் ரோல் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லனா நம்ம நாகார்ஜுன சாருக்கு ரைட் ஹேண்டாக இருக்க நம்ம ஷோபின் சார். என்ன ஒரு ஆக்டருங்க. அதாவது மஞ்சுமல் பாய்ஸில் நம்ம வேறு மாதிரி பார்த்தோம். இந்த படத்தில் லோகேஷ் வந்து அவர் டோட்டலாக வேறு மாதிரி ஆக்கியிருக்காரு. அவர் பிரித்து மேய்ஞ்சிட்டார். எனக்கு அவர் ரோல் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம உபேந்திர சாராக இருக்கட்டும், அண்ட் அடுத்து நம்ம அமீர் கான் சாராக இருக்கட்டும், அவங்க 2 பேர் கொஞ்சம் கம்மியான சீன் இருந்தாலும் அந்த இம்பாக்ட் நல்லாவே இருக்குது. அவங்களுமே அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சாங்க. ரொம்ப அழகாகவும் எழுதிட்டார் நம்ம லோகேஷ். டைரக்ஷன் ரைட்டிங்கும் தாண்டி எனக்கு அவர் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட போது. நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். தான் நண்பனை கொண்டா அந்த ஹீரோ என்ன மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்துருக்கோம். பட் என்னென்னா வந்து ஸ்க்ரீன் பிளேயாக கொஞ்சம் நிறைய விஷயம் இந்த படத்தில் சேர்த்துருக்காரு. அது என்னென்னா 50-50 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படம் டெக்னிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தாங்க. இந்த படத்தோட இன்னொன்று ஒரு ஹீரோ யாருன்னா நம்ம அனிருத் சார். ஏன்னா அவர் ரஜினி சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியும். அண்ட் நிறைய ஹிட்ஸும் கொடுத்துருக்காரு. பட் லிட்ரலாக மிஸ் ஆன ஒரு படம்னா வேட்டையில் லிட்ரலாக மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வேட்டையின் பாட்டுமே ஹிட்டு, பிஜிஎமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அனி சார்ட்டு அதை எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ வேட்டையின் லிட்ரலாக மிஸ் ஆச்சு. பட் இந்த படத்தில் அவரோட மியூசிக்கும் சரி, அண்ட் அதேமாதிரி சாங்ஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு மியூசிக் போட்டுருக்காரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சாங்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எஸ்பெஷலி அந்த மோனிகா பாட்டு அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் இந்த படத்தை யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காருன்னா கிரீஷ். அவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த ஆக்ஷன் படத்தை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அவர் சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப பிடிச்சிச்சுங்க. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கை அவர் காமிச்ச விதம் அந்த சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து நான் இன்னும் 2 பேருக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஸோ எடிட்டரான நம்ம ஃபிலமின் ராஜ் சார், அவரோட எடிட்டிங்குமே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கோரியோ பண்ண அன்பர்வி மாஸ்டர், அவங்களோட ஸ்டண்ட் கோரியோமே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2-3 ஸ்டண்ட் இருந்தாலும் அதை கோரியோ பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து நான் கிரெடிட் கொடுக்கேன். என்ன ப்ரோ ஃபுல்லாக பாசிட்டிவாக சொல்கிறேன், இந்த படத்தில் நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டா இந்த படத்துலேயே நெகட்டிவ் இருக்குது. முதல் நெகட்டிவ் பட்ட விஷயம் இந்த படத்தோட டைம் டியூரேஷன். ஏன்னா 3 மணி நேரம் கிட்ட இந்த படம் போகுது. அதனால் என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அந்த ஸ்லோனஸ் என்ன எனக்கு தோணுன்னா அந்த லேகினஸ் ஃபீல் தியேட்டரில் பார்க்கும்போது லிட்டராக எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. அதுதான் டைம் டியூரேஷன் பெரிய நெகட்டிவ் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ரொம்ப நேரம் இருக்குது தெரியுமா, 3 மணி நேரம் கிட்ட போகுது தெரியுமா. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கதை செட் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவ். அண்ட் இன்னொன்று ஒரு நெகட்டிவாக பார்க்குறது, இந்த படம் எந்த மாதிரி தெரியுமா ஒர்க் அவுட் ஆகும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியல. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த படம் 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுவேன். அப்போ இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இது தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு மெட்டீரியலான மூவி தான். பக்கா மெட்டீரியல் மூவி. ரஜினி சார் ஃபேனுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்ல. மற்ற ஆடியன்ஸுமே இந்த படம் பார்க்கலாம். ஒரு 1 டைம் அட்லீஸ்ட் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு மேபி
மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க, அதாவது நிறைய பேர் இந்த ரிவ்யூ பார்க்குறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட ரிவ்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பார்த்து ரைட் சேஞ்சஸும் நான் பண்ணிப்பேன். ஓகே, பாய்.